மாணவர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இப்போது 3ஆம் இயல்ல இருந்து படம் இங்கே பழமொழி எங்கே என்ற பாடத்தை பார்க்கலாம் வரீங்களா? படம் இங்கே பழமொழி எங்கே. படம் இங்க இருக்கு, பழமொழி எங்கேன்றத நம்ம இங்க இந்த பாடத்துல கண்டுபிடிக்க போறோம். பார்க்கலாமா? பழையனூர் மாந்தோப்பில் கிளி ஒன்று இருந்தது. பழையனூர் என்பது ஒரு கிராமத்துடைய பேரு. அங்க இருக்க மாந்தோப்புல கிளி ஒன்று இருந்தது. அதன் பெயர் செல்லம்மா. நீங்க கிளியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கிளியெல்லாம் பச்சை நிறத்துல ரொம்ப அழகா இருக்கும். அது பேசும் கிளியும் நிறைய இருக்கு. இப்போ இந்த கிளியோட பெயர் என்னன்னா செல்லம்மா. அந்த ஊரில் அதை அவ்வாறு தான் பெயர் சொல்லி அழைப்பார்கள். அந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்களாம், அந்த கிளிக்கு செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்பா அழைப்பாங்களாம். மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை மரபொந்திலிருந்து எடுத்து காட்டும். அது என்ன பண்ணுமா, மாம்பழம்லாம் காய்க்கும் பார்த்தீங்களா, அந்த தோப்புல என்ன பண்ணுவாங்க, பசங்கள்லாம் போயிட்டு அந்த மாங்காவை எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுபோல் இந்த காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் என்ன பண்ணுமா, ஒரு படத்தை காட்டுமா, மரப்பொந்திலிருந்து எடுத்து காட்டுமா. அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும். மாணவர்களுக்கு எட்டாது பத்தியா, அதனால என்ன பண்ணுமா, இது பொந்திலிருந்து ஒரு படத்தை எடுத்து காட்டுமா. அந்த படத்திற்கு தகுந்த பழமொழியை அந்த சிறுவர்கள்லாம் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுமா, ஒரு மாம்பழத்தை அவங்களுக்கு மாங்காயை பறித்து போடுமா. அதனால் அதை பழமொழி கிளி என்று ஆசையாக அழைப்பார்கள். அதனால் அந்த செல்லம்மாவை எப்படி கூடுவாங்களாம், பழமொழி கிளி அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக கூப்பிடுவாங்களாம். பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள். பழமொழினா என்ன? நம்ம முன்னோர்கள்னா யாரு? நம்ம தாத்தாக்கு முன்னாடி அவங்களுடைய தாத்தா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அனுபவத்தால் விளைந்த அனுபவங்களை என்ன பண்ணுறாங்க, ஒரு பழமொழியாக சொல்கிறாங்க. நம்ம பின்னாடி வர தலைமுறைக்கு இது பயன்படணும், அதை கேட்டு அவங்க வாழ்க்கையில் பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையை சீராக அமைத்து கொள்ளணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பழமொழியையே நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், அந்த பழமொழியையே அதனுடைய அர்த்தத்தையும் அந்த பழமொழியையும் மொத்தமாகவே மாற்றிட்டோம். பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள். பழங்காலம் முதற்கொண்டே பழமொழிகள் வழக்கிலிருந்து வருகின்றன. நம்ம முன்னோர்கள் முதல் கொண்டு என்ன இருக்கு, பழமொழிகள் வழக்கில் இருந்துட்டு வருது. பழமொழி 400 என்னும் பெயரிலேயே நீதி நூல் ஒன்றும் உள்ளது. என்ன பண்ணியிருக்காங்க, பழமொழி 400 அப்படின்ற ஒரு தலைப்பிலேயே என்ன பண்ணியிருக்காங்க, நீதி நூல்கள் ஒன்று இயற்றப்பட்டுள்ளது. மரத்தில் மாங்காய்கள் காய்த்து தொங்குவதைக் கண்டு சிறுவர்கள் ஒவ்வொருவரும் தோப்புக்கு வர தொடங்கின. மாங்காவை பார்த்தவனே நமக்கும் என்ன பண்ணும், எங்கே இருந்தாலும் மாங்காய் எடுத்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி மாங்காய் காய்க்கிற அந்த நேரம் வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, மாணவர்கள் அந்த தோப்புக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, மாங்காவை பறிக்கிறதுக்கு போகிறாங்க. செல்லம்மா, நான் பிரபு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, செல்லம்மா, நான் பிரபு வந்திருக்கிறேன். ஓ பிரபுவா, நன்றாக இருக்கிறாயா? உடனே கேட்குது, நான் பிரபு வந்திருக்கேன்னு சொன்னவொடனே, பிரபு, ஓ பிரபுவா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி என்ன பண்ணுது, அவனை கேட்குது. நான் நன்றாக இருக்கிறேன், உன்னை பார்த்துவிட்டு மாங்காய் பறித்து செல்லலாம் என வந்தேன். உன்னை பார்த்துட்டு மாங்காய் எடுத்துட்டு போலான்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். மிக்க மகிழ்ச்சி, நான் காட்டும் படத்திற்குரிய பழமொழியை கூறினால் நானே உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன். இப்போ நான் ஒரு படத்தை காட்டுவேன், அந்த படத்திற்கு தகுந்த பழமொழியை நீ சொன்னினா உனக்கு நானே என்ன பண்ணுவேன், மாங்காயை பறித்து போடுவேன் என்று கூறியவாறு கிளி ஒரு படத்தை எடுத்து காட்டியது.
இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன? உடனே என்ன கேட்குது? இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன? உடனே அந்த பையன் சொல்கிறான், யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்னு ஒரு யானை படத்தை காட்டுது. அது பார்த்தவொடனே என்ன சொல்றான்? யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே. யானைக்கு மணி கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா? அது பின்னாடி வந்தாலும் அது முன்னாடி வர மணி யோசையை பார்த்து யானை வருதுன்னு நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிடலாம். சரியாக கூறினாய், இதோ உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன். உடனே சொன்னேன், நீ சரியா சொல்லிட்ட, உனக்கு என்ன பண்றேன், நான் ஒரு மாங்காய் பறிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ரொம்ப நன்றி செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் போயிடுறான். அடுத்து ஒருத்தன் வரான். எப்படி இருக்கிறாய் செல்லம்மா? யார் வந்திருப்பது? உடனே கேக்குது, கிளி என்ன கேக்குது? யார் வந்திருப்பது அப்படின்னு கேக்குது. வின்சென்ட் வந்திருக்கிறேன் செல்லம்மா. இவன் பேர் என்ன? முதல்ல வந்துட்டு போனவன் பிரபு, இப்போ வின்சென்ட் வந்திருக்கிறேன் செல்லம்மா. எனக்கு மாங்காய் வேண்டும். உடனே வந்தவன் என்ன சொல்றான்? எனக்கு மாங்காய் வேண்டும். இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன என்று சொல், மாங்காய் தருகிறேன். உடனே என்ன சொல்லுது? இந்த படத்தை காமிச்சு இது உணர்த்தும் பழமொழி என்னன்னு நீ சொல்லு, நான் மாங்காய் தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லுது. இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு. இது என்னது? ஒருவன் கரை ஓரத்தில் நிற்கிறான். அந்த படத்தை காட்டுது. காட்டினவனே என்ன சொல்கிறான் இவன்? இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்கிறான். நன்று, சீக்கிரமாக விடை கண்டுபிடித்து விட்டாயே, இதோ உனக்கு மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? அவனுக்கு மாங்காயை கொடுக்குது. எனக்கு மாங்காய் கிடைத்து விட்டது, நன்றி செல்லம்மா. எனக்கும் மாங்காய் கிடைச்சிச்சு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்ன பண்ணுறான்? எனக்கும் மாங்காய் கிடைச்சிருச்சு, நன்றி செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு வரான். கனிமொழி, ஏன் அமைதியாக நிற்கிறாய்? கனிமொழின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவன் வந்தவன என்ன பண்றான்? ரொம்ப அமைதியா நிற்கிறான். உனக்கு மாங்காய் வேண்டாமா? வேண்டும் செல்லம்மா. உடனே உனக்கு மாங்காய் வேணாவா அப்படின்னு உடனே அவன் என்ன சொல்றான்? எனக்கு வேணும் செல்லம்மா. இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்னவென்று சொல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளி கேட்குது. உடனே சூறைக்காற்று வீசுது. இல்லையே கனிமொழி, இன்னும் கொஞ்சம் யோசி. சூறைக்காற்று வீசுற போல ஒரு படம் இருக்கிறதுனால சூறைக்காற்று வீசுது அப்படி ஒரு பழமொழியே இல்லை இல்லைங்களா? அதனால அது தவறுன்னு சொல்லுது. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொல்லு அப்படின்னு சொல்லுது. உடனே கண்டுபிடிச்சு, ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு சொல்றா. அழகாக கூறினாய், இதோ மாங்காய், வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? யோசிச்சு சரியா சொல்லிட்ட, அதனால உனக்கு இந்த மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உண்மையாகவே நான் அழகாக கூறினேனா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. கனிமொழி என்ன கேட்குறா கிளிக்கிட்ட? உண்மையாகவே நான் அழகாக கூறினேனா? நன்றி செல்லம்மா. உண்மையிலே நானா ரொம்ப அழகாவா சொன்னேன்? நன்றி செல்லம்மா அப்படின்னு சொல்றான். என் நண்பன் முகமது வந்திருக்கிறான் செல்லம்மா. உடனே இவன் வாங்கிட்டு என்ன பண்றா? என்னுடைய நண்பன் முகமது வந்திருக்கிறான் செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே அப்படியா, இதில் உள்ள பழமொழி என்ன என்று கூற சொல், மாங்காய் தருகிறேன் அப்படின்னு சொல்றா. உடனே என்ன பண்ணுது இந்த கிளி? இந்த பழமொழியை என்னன்னு சொல்லுங்க, நான் அவனுக்கும் என்ன பண்றேன்? மாங்காய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. எனக்கு தெரியும், கூறுகிறேன். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி. உடனே அவன் படத்தை காமிச்சவனே என்ன சொல்றான்? ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழமொழியே சொல்றான். மிகவும் அருமை, நான் உனக்கு மாம்பழமே தேடி பறித்து தருகிறேன். எல்லாருக்கும் என்ன பண்ணுச்சு? மாங்காயை கொடுத்தது. இந்த பையன் பார்த்த உடனே இந்த பழமொழியை சொன்னதுனால கிளி என்ன பண்ணுது? அவனுக்கு மாம்பழமா பறிச்சு தருது. நன்றி செல்லம்மா. செல்லம்மா, எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் மட்டும் வருது. உடனே செல்லம்மா என்ன சொல்லுது? தேனிசையா, இதில் என்ன பழமொழி இருக்கு சொல்லேன், உடனே பறித்து தருகிறேன். இதுல என்ன பழமொழி இருக்குன்னு சொல்லி நான் உனக்கும் என்ன பண்றேன்? உடனே பறிச்சு தரேன். காற்றுள்ள போதே தூற்றிக்குள். இங்க தூற்றுற மாதிரி ஒரு படம் இருக்கு. அதை பார்த்தவொடனே அந்த பொண்ணு என்ன சொல்றா? காற்றுள்ள போதே தூற்றிக்குள்.
கண்ணிமைக்கும் நேரத்தில் கூறிவிட்டாயே, ஒரு நொடியில நீ அந்த பழமொழிய சொல்லிட்டியே. இதோ மாங்காய் வாங்கிக்கொள். உடனே என்ன பண்றாங்க, அந்த கிளி அவங்களுக்கு மாங்காய் தருது. மாங்காய் சாப்பிட மிகவும் பிடிக்கும். எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது செல்லம்மா. நன்றி. எல்லாருக்கும் மாங்காய்னாலே ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் மாங்காய் பார்த்தோன்னே உடனே கடிச்சு சாப்பிடணும்னு தோணும் இல்லையா? அதுபோல் எனக்கு மாங்காய் சாப்பிட மிகவும் பிடிக்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது செல்லம்மா. மாங்காயை பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நன்றி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். பழமொழி கிளி, எனக்கு ஒரு மாங்காய் இல்லையா? யாரு என் செல்ல பெயரை சொல்லி கூப்பிடுவது? பழமொழி கிளி. எல்லாம் செல்லம்மா செல்லம்மான்னு கூப்பிட்டாங்க. இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, பழமொழி கிளி எனக்கு மாங்காய் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிளி என்ன சொல்லுது, யாரு என் செல்ல பெயரை சொல்லி கூப்பிடுறாங்க? கதிரவனா? இதன் பழமொழியை கூறு தருகிறேன். இதன் பழமொழியை ஒரு படத்தை காமிச்சு என்ன பண்ணுது, இந்த பழமொழியை சொல்லு, நான் உனக்கு மாம்பழம் தரேன் அப்படின்னு சொல்லுது. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். ஒரு வயல்வெளியில ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, உழவு மாடுகளை வச்சு உழுதுட்டு இருக்காரு. அந்த புகைப்படத்தை காட்டுது. காட்டினவன அவன் என்ன சொல்றான், கதிரவன், அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். மிக்க மகிழ்ச்சி, இதோ உனக்கு மாங்காய் பெற்றுக்கொள். ரொம்ப சந்தோஷம், உனக்கு இந்தா மாங்காய் தரேன் இந்தா அப்படின்னு சொல்லி பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது. ரொம்ப நன்றி பழமொழி கிளி அப்படின்னு அவன் என்ன பண்றான், கிளிக்கு நன்றி சொல்றான். சிறுவர்கள் அனைவரும், செல்லம்மா, நாங்கள் இன்னும் நிறைய பழமொழிகளை தெரிந்து கொண்டு மீண்டும் நாளைக்கு வருகிறோம் என கூறிவிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக வீட்டுக்கு சென்றனர். உடனே கிளிக்கிட்ட என்ன சொல்லிட்டு போறாங்க, நாங்கள் நாளைக்கு இன்னும் நிறைய பழமொழிகளோட தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு உங்ககிட்ட வரோம். வந்துட்டு என்ன பண்ணுறோம், அந்த பழமொழிகள்லாம் நீ கேட்குற பழமொழிகளை சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து நாங்கள் மாங்காய் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தீங்களா மாணவர்களே, நல்லா புரிஞ்சுதா? இதனுடைய பின்பகுதியில் ஒரு பணித்தாள் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த பணித்தாளை உங்கள் பெற்றோரின் உதவியுடன் நீங்கள் மட்டும் செய்யுங்க. நீங்கள் மட்டும் செஞ்சு எனக்கு அனுப்புங்க. நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்.